இங்க ஒரு திருடன் போலீஸ் துரத்திட்டு வராங்க. அப்ப இவன் என்ன பண்றான்னா அங்க இருக்க ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அது தெரியாம அந்த ஆளுங்களும் என்ன பண்றாங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் இந்த கபோர்டு போய் வச்சிடறாங்க. நம்ம எங்கடா இருக்கான்னு எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு யாரோ கதை தட்டுற சவுண்ட் வருதுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தாங்க. நம்மள இந்த பொண்ணு பார்த்துச்சு போலீஸ் சொல்லிருந்து இந்த பொண்ணை ஷூட் பண்ணிடலாம் தாங்க நினைக்கிறோம். ஆனா அந்த பொண்ணு கண்ணு தெரியாதுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு நல்லாவே கண்ணு தெரியுங்க. இவனுக்கு தெரியாத மாதிரி அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன பண்றான்னா அவனுக்கு தெரியாம போலீஸ் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்ப இந்த திருடன் என்ன பண்றான்னா இவளுக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு அவன் வீட்டுல இருக்க பணத்தை அடிச்சிடலாம் தாங்க நினைச்சிட்டு இருக்கான். அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணு அப்பப்ப வந்து பார்த்துட்டு தாங்க இருக்கு. இவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டு அங்க இருக்க பணத்தை எல்லாம் தேடிட்டு இருக்கான். அப்பதாங்க இந்த பொண்ணோட கழுத்தையும் ஒண்ணு நோட் பண்றான். இந்த பொண்ணு கழுத்துல பாத்தீங்கன்னா டைமண்ட் செயின் ஒண்ணு போட்டிருக்குங்க. அந்த செயினை திருடலாம் தாங்க முடிவு பண்றான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு குளிக்க போகுது. இவன் பின்னாடியே போயிட்டு அந்த செயினை கழட்டி வைக்கும் போது இவன் எடுத்துக்கிறான். இவனுக்கு தேவையானது கிடைச்ச உடனே வீட்டை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான். அப்ப திடீர்னு போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே அந்த பொண்ணோட பிளான் தாங்க. போலீஸ் வரதுக்கு தாங்க அப்படி இப்படின்னு அவனை ஏமாத்திட்டு இருந்திருக்கும்.